ஓம் சாந்தி சிஸ்டர், குஷியா இருக்கீங்களா? குஷியா இருக்கீங்க பிரதர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் டபுள் குஷியில இருக்கேன் சிஸ்டர். செம்ம பவர்ஃபுல்லான முரளி இன்னைக்கு. அதுவும் சிவ ஜெயந்தி பத்தி சொல்லியிருக்காரு. பக்தர்கள் எப்படி சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்க, ஞான மார்க்கத்துல நீங்க எப்படி சிவ ஜெயந்தியை கொண்டாடுறீங்க, உங்களுடைய நினைவு சின்னமா தான் பக்தி மார்க்கத்துல பக்தர்கள் வந்து இப்படி சிவ ஜெயந்தியை கொண்டாடுறாங்கன்னு ரெண்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி நல்லா சூப்பரா அவ்வியத்தவணி சொல்லியிருக்காரு. நல்லா பவர்ஃபுல்லான முரளி இன்னைக்கு. ஓகே பிரதர், சரி பார்க்கலாம். பாப்போம். 18/8/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் வந்து 20/2/2001. சிவ ஜெயந்தி பத்தி பாபா சொல்றாரு. சிவ ஜெயந்தி என்பது விரதம் எடுப்பது மற்றும் அனைத்தும் சமர்ப்பணம் ஆவதின் நினைவு சின்னமாகும். சிவ ஜெயந்தி என்பது விரதம் எடுத்துக்கொள்வது, அனைத்தும் சமர்ப்பணம் ஆவதோட நினைவு சின்னம். சொல்லுங்க பிரதர். விரதம் எப்போ அந்த பக்தி மார்க்கத்துல என்ன செய்யறாங்க? விரதம் இருக்கிறாங்க இல்லையா? விரதம் இருப்பாங்க, சிவ ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருப்பாங்க. சமர்ப்பணம், அங்க சமர்ப்பணம் ஆகுறதுன்னு சொல்றாங்க, பலி கொடுக்கறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாம வந்து இங்க சரண்டர் ஆகிறோம் இல்லையா? அப்பா கிட்ட மனம் புத்தினால சரண்டர் ஆகிறோம் இல்லையா? நான் எனது அப்படிங்கிற அபிமானம் இல்லாம மொத்தமா சரண்டர் ஆகிறோம் இல்லையா? அத சொல்றாரு அப்பா. அப்ப இதத்தான் நினைவு சின்னமா அங்க பக்தி மார்க்கத்துல எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. இன்று திருமூர்த்திகளை படைப்பவர் சிவபாபா. தனது பூஜைக்குரிய சாலி கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். சந்திக்கவும் இன்று கொண்டாடவும் வேண்டும். நீங்கள் அனைவரும் உலகில் நாலாபுறங்களிலும் பாப்தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். ஓகேங்களா பிரதர்? பிரதர் ஒரு நிமிஷம், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும்னு நினைச்சேன். இந்த முரளி கேட்கும் போது எல்லாருமே எப்படி கேட்கணும் அப்படின்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லணும்னு நினைச்சுக்கோங்க. நம்ம பாப்தாதா எதிரில உட்கார்ந்துட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு முரளி ஆசிரியரா, அப்படி நினைச்சு கேட்கும் போதுதான் அந்த பாயிண்ட் எல்லாம் ஆழமா நிறைய பாயிண்ட் உள்ள பதியும். ஆத்மா எதிரில உட்காந்துருக்கிறது, ஆத்மா ஒளி புள்ளியா அமர்ந்து தந்தை எனக்கு ஞானம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்ற நினைவுல நீங்க கேட்டீங்கன்னா அது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். ஒளி புள்ளி பேசுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முரளிய படிக்கும் போது தெரியும் இல்லையா நமக்கு. புள்ளியான பரமாத்மா உடல் மூலமா தான் பேசுறாரு. நம்ம இப்ப அவரை நேரடியா பார்க்கலைனாலும் அந்த பரமாத்மா பரந்தாமத்துல எப்படி நினைவு செய்வோம்? அந்த மாதிரி புத்தி தொடர்பு அங்கதான் இருக்கணும், பரந்தாமத்துலதான் இருக்கணும். ஆனா அவர் வந்து இந்த பிரம்மாவோட உடம்புல பேசக்கூடிய இந்த முரளி எப்படி இருக்குது? ஆனா அவர் தான் பேசுறாரு, பரமாத்மா தான் பேசுறாரு அப்படிங்கிற அந்த நினைவோட கேட்டாதான் புரியும் நமக்கு. ஏன்னா அவருக்கு உடம்பு இல்லை இல்லையா? அதனால அந்த ஒளி புள்ளி ஆத்மா தான் எப்படி இந்த முரளியை சொல்றாரு அப்படிங்கறத நம்ம கவனிக்கிறது. பாபா வந்து பிரம்மா பாபா உடலில் பேசுகிறார், நம்ம எதிரில பேசுறாரு. உடல்ல பேசினாலும் நம்ம பிரம்மாவோட நினைவு இல்லாம பரந்தாமத்த நினைவு மட்டும்தான் இருக்கணும். அந்த நினைவோட முரளியை கேட்கணும். பரமாத்மா பேசுகிறார். அதனால தானே ஆரம்பிக்கும் போதே சொல்றோம் சிவ பகவானின் மகா வாக்கியம் அப்படின்னு. அப்ப சிவ பகவான்றது எங்க இருக்காரு? பரந்தாமத்துலதான் நிரந்தரமா இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவருடைய நினைவுலயே நம்ம இந்த முரளியை படிக்கிறது. ஓகே, ஏன்னா இந்த 1 hour கேக்குறாங்க இல்ல நடுநடுல கேக்குறாங்கன்னா அவங்க அந்த ஒரு நினைவுல கேட்டாங்கன்னா பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரும். நீங்க பிரம்மாவை பத்தி யோசிக்க வேண்டாம், பரிஸ்தாவ அந்த ஸ்திதியை பத்தி யோசிக்க வேண்டாம். எப்பவுமே அந்த பரந்தாம நினைவு மட்டும் வச்சுட்டே நீங்க முரளி கேட்டாலே பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவ்வியத்த பரிஸ்தாவா மாறுவீங்க. சிவபாபா சொல்றாரு, இன்று திருமூர்த்திகளை படைத்தவர் சிவபாபா தனது பூஜைக்குரிய குழந்தை சாலி கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். சந்திக்கவும் வேண்டும், கொண்டாடவும் வேண்டும். நீங்கள் அனைவரும் உலகின் நாலாபுறங்களிலும் பாப்தாதாவோட ஜெயந்தியை மிகவும் ஆர்வம் உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தையாக நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருப்பதாக தந்தை இப்போது சொல்கிறார். நீங்கள் அனைவரும் கூட தனது ஜெயந்தி அலௌகிக பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள்.
முழு கல்பத்திலும் இவ்வாறு விடுபட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒருபோதும் ஏற்படாது. தந்தையின் பிறந்த நாள் மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் என்று முழு கல்பத்திலும் யாராவது பார்த்திருக்கிறீர்களா, கொண்டாடி இருக்கிறீர்களா? ஏனெனில் உலக மாற்றத்திற்கான காரியத்தில் சிவதந்தை பிரம்மா என்ற அதாவது மூத்த பெரிய சகோதரருடன் பிராமணர்களும் அவசியம் தேவை. பிராமணர்கள் இல்லாமல் எக்ஸாம் வெற்றியுடையதாக ஆக முடியாது. ஆகையால் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாளாகும். ஆக குழந்தைகள் உள்ளபூர்வமாக தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைக்கு அலௌகிக பிறப்பிற்கு பல கோடி மடங்கு அதிகமாக உள்ள பூர்வமான ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அனைவரும் கையசைக்கிறார்கள். மிக்க நன்று. ஒரு கையினால் கை தட்டுவது நன்றாக இருக்கிறது, 2 கை அல்ல. மிகுந்த குஷி ஏற்படுகிறது அல்லவா? எனவே கை அசைப்பதை நிறுத்துவது கிடையாது. ஆமா, இதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தை பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கேன். யாரோட பிறந்த நாள் கொண்டாட வந்திருக்கேன்? குழந்தைகளோட பிறந்த நாள கொண்டாட வந்திருக்கேன்னு அப்பா சொல்றாரு. குழந்தைகள் என்ன சொல்றாங்க? மதுபனுக்கு நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா சிவபாபாவுடைய பிறந்த நாள் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதுதான் அப்பா சொல்றாரு பாருங்க. சிவனை அங்க எப்படி லிங்க ரூபமா வச்சிருக்காங்க பக்தி மார்க்கத்துல. அவர் என்ன சொல்றாரு? உங்களுடைய குழந்தைகளை சாலி கிராமம்னு சொல்றாரு. நாம தான் சாலி கிராமம். சிவனடி சின்ன சின்ன லிங்கம் மாதிரி சின்னதா சாலி கிராமம் வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு குரூப்பா வச்சிருப்பாங்க. லிங்கம் பெருசா இருக்கும், அப்பாவுடைய நினைவு சின்னமா, குழந்தைகளுடைய நினைவு சின்னமா சின்ன சின்ன, அதே போல லிங்கத்தை போலயே சின்ன சின்ன சாலி கிராமம் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுதான் சாலி கிராமம்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க தந்தையோட பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கீங்க, தந்தை உங்களோட பிறந்தநாள கொண்டாட வந்திருக்கேன். யக்கியமும் வேணும் இல்லையா? புது உலகத்தை ஸ்தாபனை செய்யறோம் அப்படின்னா அதுக்காகத்தான் பிரம்மா மூலமா பிரம்மா உடல்ல தந்தை எப்ப பிரவேசமாகறனோ அப்பதான் தந்தைக்கும் ஜென்மம் கிடைக்குது, அப்பதான் குழந்தைகளான உங்களுக்கும் ஜென்மம் கிடைக்குது, அந்த பிரம்மா பாபாவுக்கும் அப்பதான் ஜென்மம் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப எல்லாருடைய பிறந்த நாளும் அந்த ஒரே நேரம் அந்த செகண்ட்ல ஜென்மம் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதனாலதான் தந்தையோட பிறந்தநாளும் குழந்தைகளோட பிறந்தநாளும் ஒரே டைம்ல ஆகுறது இந்த சங்கம யுகத்துல மட்டும்தான் நடக்கும். வேற எந்த யுகத்திலயுமே நடக்காது. எப்படி நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அப்பாவும் மகன் எப்படி ஒரே நாட்ல பிறப்பாங்க? ஆமா ஆமா. இங்க அப்பாவும் வாழ்த்து சொல்றாரு, குழந்தைகளும் அப்பாக்கு வாழ்த்து சொல்றோம். பிறந்த நாள் வாழ்த்து ஒரே டைம். அடுத்து அந்த சிவராத்திரியில பாபா வந்தது பிளஸ் நமக்கும் அப்பதான் நமக்கும் உண்மையான ஜென்மம் அன்னைக்குதான். நம்ம பிராமணர்களா ஜென்மம் எடுத்தது அன்னைக்குதான். ஆத்மா பிராமண ஆத்மாவை ஜென்மம் எடுத்தது அன்னைக்குதான். சிவபாபாவும் அந்த பிரம்மாவுடைய உடல்ல பிரவேசமானார் பாத்தீங்களா? ஒரு ஆத்மா உடல்ல பிரவேசமாகறதானே முதல் ஜென்மம். ஜென்மம் எடுத்தது மாதிரி தானே. அதான் சிவபாபாவுக்கும் அன்னைக்குதான் புதுசா ஒரு ஜென்மம் கிடைச்சிருக்குது. அந்த பிரம்மா பாபாவும் லேக் ராஜாவில இருந்தாரு முதல்ல, அப்புறமேல் தானே பிரம்மாவா மாறினாரு. அந்த செகண்ட்ல தான் பிரம்மாவா மாறினாரு. அப்ப அவருக்கும் அதேதான் ஜென்மம். அவர் மூலமா பிறந்த குழந்தைகளான உங்களுக்கு, அவர் வாய் மூலமா ஞானம் கேட்டு பிறந்த குழந்தைகளான உங்களுக்கும் அன்னைக்குதான் ஜென்மம் கிடைக்குது. அதான் 3 பேத்துக்கு ஒரே நேரத்துல பிறந்த நாள் அப்படின்ற. உலகில் பக்தர்கள் கூட சிவ ஜெயந்தியை மிக விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு நாள் விழிப்புணர்வு மற்றும் ஒரு நாள் விரதம் கொண்டாடுகிறார்கள். குழந்தையாகிய நீங்கள் அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழிப்படைகிறீர்கள். விழிப்பை பத்தி சொல்றாரு. அவங்க கண் முடிக்கிறாங்க, அதை சொல்றார் பாபா. சங்கல்பம் ஒரு நாளுக்காக மட்டும் செய்யவில்லை நீங்கள். அவர்கள் விழிப்பாக இருக்கிறார்கள், கண் விழிப்பாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு சங்கம யுகம், வைரத்துக்கு சமமான யுகத்தில் விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறீர்கள். விழிப்படைந்து விட்டீர்கள் தானே? இப்பொழுது மீண்டும் தூங்கி விட மாட்டீர்கள் அப்படித்தானே கேட்கிறார். அல்லது சிறிது தூங்கி விடுவீர்களா? தூங்கவில்லை என்றாலும் சிறிது தலை சாய்ந்து விடுகிறதா? இந்த விழிப்புணர்வு அப்படிப்பட்டது. அதாவது
சுயம் விழிப்படைந்து மற்றவர்களையும் விழிப்படை செய்கிறீர்கள். வாழ்க்கையில் ஞானத்தை தாரணை செய்வது என்றால் இருளில் இருந்து வெளிச்சத்தில் வருவதாகும். இந்த அலோகிக விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கிறதா? எப்போது பிறந்தீங்களோ, ஜெயந்தி கொண்டாடினீர்களோ, அப்போது என்னென்ன விரதம் எடுத்துக் கொண்டீர்கள்? நினைவிருக்கிறது தானே? நினைவிருக்கிறதா? நினைவு மட்டுமல்ல, நமது இயற்கையான வாழ்க்கையை விரதமாக ஆகிவிட்டது என்று குழந்தைகள் இப்போது கூறுகிறீர்கள். தூய்மையான உணவு, தூய விவகாரம் மற்றும் தூய்மையான சிந்தனை வாழ்க்கையாகிவிட்டது. 1 மாதத்துக்காக மட்டும் இல்லை, 2 மாதத்துக்காக இல்லை, வாழ்க்கையே விரதம் தாரணை செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது. இந்த விரதத்தை தாரணை செய்யணும் வாழ்க்கையில முழுவதுமாக, முழுசா சொல்றார் பாபா. இயற்கையாக ஆகிவிட்டது மற்றும் குணமாக ஆகிவிட்டது, தூய்மையான குணமாக ஆகிவிட்டது. அப்படித்தானே? குணமாக ஆகிவிட்டதா அல்லது இனிமேதான் ஆக்க வேண்டி இருக்கிறதான் கேட்கிறார் பாபா. அதான் சிவ ஜெயந்தியில பக்தி மார்க்கத்துல என்ன எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா, நைட்டு பூரா கண் விழிச்சு 8 கால பூஜை, 9 கால பூஜை, 12 கால பூஜைன்னு செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு சிவனுக்காக பூஜை செய்துட்டு இருப்பாங்க. அது என்ன செய்யறாங்க, இரவு பூரா விழிச்சிருக்காங்க, ஒரு நாளைக்காக சிவனுக்காக விரதம் இருக்கும் சிவ ஜெயந்திக்கு அப்படின்னு இருக்காங்க. ஆனா குழந்தைங்க பாருங்க, குழந்தைங்களோட விஷயத்த அவங்க எப்படி கொண்டாடுறாங்க. குழந்தைங்க, நீங்க அஞ்ஞான இருள்ல இருந்து ஞானத்தின் வெளிச்சத்துக்கு வாரீங்க. வெளிச்சத்துக்கு வர்றதான் அவங்க இருட்டு நேரத்துல தந்தை வந்திருக்காரு, அதனால ஜென்மம் எடுத்திருக்காரு, அதனால அவங்க சிவ பூஜை செஞ்சுட்டு இருக்காங்க. சிவ ஜெயந்தி அன்னைக்கு சிவராத்திரின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது எதனுடைய நினைவு சின்னம்? நம்மளுடைய நினைவு சின்னம். நம்ம என்ன செய்யறாரு, அஞ்ஞான இருள்ல இருந்து ஞானத்தின் வெளிச்சத்துக்கு போறதுனால அவங்க அப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிறாரு. இது அந்த விழிப்புணர்வுக்கு சொல்றாரு. நித்திரை தூக்கத்தின் விரதத்துக்காக அப்படி சொல்றாரு அப்பா. 2வது இந்த உணவின் விரதம் எப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையே தூய்மையான உணவு சாப்பிடணும். உங்களுடைய சிந்தனை, வயிற்றுக்கு கொடுக்குற உணவும் தூய்மையா இருக்கணும், புத்திக்கு கொடுக்கக்கூடிய உணவும் தூய்மையா இருக்குது இல்லையா, தூய்மையான சிந்தனை அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2மே, வயிற்றுக்கு கொடுக்கக்கூடிய உணவும் தூய்மையா இருக்கணும், புத்திக்கு கொடுக்கக்கூடிய உணவும் தூய்மையா இருக்குது. உங்களுடைய விவகாரம் இருக்கு இல்லையா, மற்றவங்க கூட பழகுறீங்க இல்லையா, அதுவும் கூட தூய்மையா இருக்குது அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட விரதத்தை நீங்க எடுத்துட்டீங்க தானே, இனிமேல் தான் எடுக்கணுமான்னு கேக்குறாரு. இது இயற்கையாவே மாறிடுச்சு, உங்களுடைய இயல்பான குணமாவே மாறிடுச்சு இல்லையா அப்படிங்கிறாரு. நீங்க அப்படிப்பட்ட விரதத்தை எடுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, பக்தி மார்க்கத்துல அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க, இல்ல டோட்டலாவே சாப்பிடாம கூட விரதம் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அவங்க விரதம் இருக்காங்க. ஆனா குழந்தைங்க எப்படி விரதம் இருக்கீங்க, இந்த மாதிரி தூய்மையான விரதம் இருக்கிறீங்க. இதனுடைய நினைவு சின்னமா அவங்க 1 நாளைக்கு விரதம் இருக்காங்க அப்படிங்கிறாரு. இல்ல 1 மாசத்துக்கு முன்னாடி கூட விரதம் இருப்பாங்க, 1 மாசம் மாசம் விரதம்னு இருப்பாங்க. அதனாலதான் 1 மாதத்துக்கான விரதம் இல்ல, 1 நாளைக்கான விரதம் கிடையாது, உங்க வாழ்க்கையே விரதமா மாறி போயிருச்சு அப்படிங்கிறாரு. சொல்றாரு வாழ்க்கையே விரதம், இதைதான் நீங்க தாரணை செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது, இயற்கையாக ஆகிவிட்டது மற்றும் குணமாக ஆகிவிட்டது, தூய்மையான குணமாக ஆகிவிட்டது தானே? குணமாக ஆகிவிட்டதா அல்லது இனிமேதான் ஆக வேண்டி இருக்கிறதா? ஆகிவிட்டதா? தலை மட்டும் ஆட்டினால் போதும் ஆகிவிட்டதா அப்படின்னு கேட்கிறாரு. அசுத்த குணம் அழிந்து விட்டது மற்றும் தூய்மை வாழ்க்கையில் நிறைந்து விட்டது. இப்படிப்பட்ட வைரத்துக்கு சமமான சிவ ஜெயந்தி அல்லது சாலிகிராம் ஜெயந்தி கொண்டாடி விட்டீர்களா? நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாடு அயல் நாட்டில் உள்ள குழந்தைகள் கூடவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் கூட மற்றும் உங்களுடன் அவர்களும் எவ்வளவு குஷியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாட்களில் விசேஷமாக பக்தர்கள் உங்களது நினைவு காரணமாக பலி கொடுக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் எண்ணம், சொல், செயல் தந்தையிடம் சமர்ப்பணம் பலியாகிறீர்கள். அதன் நினைவார்த்தமாக பக்தர்கள் தன்னை பலியாக்குவது கிடையாது. அதோட நினைவார்த்தம் பக்தர்கள் தன்னை பலியாக்குவதில்லை, ஆடு பலி கொடுத்து விடுகிறார்கள். வேறு எதுவும் கிடைக்கவில்லையா? ஏன் ஆடு கிடைத்தது? பாபா கேட்கிறார். எதுக்கு? இதன் ரகசியத்தையும் குழந்தைகள் தான் புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா தேக அபிமானத்தின் மிகப்பெரிய காரணம்
நான் என்பது. இந்த நான் என்பதை அர்ப்பணிக்கும் போதுதான் பிராமணர்களாக ஆகி இருக்கிறீர்கள். நான் அர்ப்பணிச்சுட்டு நான் இல்ல, அதுதான் பிராமணர்கள் அப்படின்றார். ஆடு என்ன செய்யும்? மே மே, அதாவது நான் நான் என்று கத்தும். இந்த நான் என்பது தேகாபிமானம், அதோட அடையாளம். தேகாபிமானத்தில் நான் என்பது மிகவும் சூட்சமமாக இருக்கிறது, விதவிதமாக இருக்கிறது. முதலில் நான் என்றதுதான் என்னது சொல்றாருன்னா பாபா, நான் அப்படின்றது சரீரம், நான் இன்னாராக இருக்கிறேன். பிறகு சம்பந்தங்களில் மாட்டிக்கொள்ளும் விதவிதமான நான், பிறகு விதவிதமான பதவிக்கான நான், அதைவிட சூட்சமமானது தனது விசேஷத்தாவிற்கான தன்னோட விசேஷத்தின் அது நான், என்னோட விசேஷம்னா நான் செஞ்சேன் அப்படின்றது உயர்ந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு வந்து விடுகிறது. ஒவ்வொருவரிடமும் விசேஷத்தா இயற்கையாக இருக்கிறது. ஸ்தூலத்திலோ சூட்சமத்திலோ எந்த விசேஷத்தா இல்லாத மனிதன் யாரும் கிடையாது. ஞானி வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிராமணனுக்குள் குறைந்தது ஒரு விசேஷம் அவசியம் இருக்கும். ஆனால் ஞானி வாழ்க்கையில் விசேஷத்தா பரமாத்மாவின் கொடுப்பினையாகுன்றார் பாபா. ஞானி வாழ்க்கையில் விசேஷத்தா இப்போ பரமாத்மா அவரோட கொடுக்கிறாருன்றாரு. அந்த அவரோட அந்த ஞானம் அது விசேஷம். இதுல கொடுப்பினை ஆகும் இருக்குங்க பிரதர், சொல்ல வரல. அது கொடுப்பினை பிரசாதம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்க பிரதர். சரி இருங்க, நான் சொல்றேன் அந்த பேராகிராஃப் என்னன்னு. அங்க சரண்டர் ஆகிறது அப்படின்னா பலி ஆகிறது. நீங்க எப்படி பலி ஆகுறீங்க அப்படின்னா சொல் செயலால மொத்தமா பாபா எல்லாமே உன்னுடையதுன்னு சரண்டர் ஆகுறீங்க. ஆனா உங்களுடைய நினைவார்த்தமா பக்தர்கள் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்கள தங்களை அர்ப்பணிக்கிறது இல்ல. நாம உடல் மனம் பணம் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறோம். அவங்க அது போல சிவனுக்கு அர்ப்பணம் ஆகுறது இல்ல, அதுக்கு பதிலா ஆட்டை பலி கொடுத்துடுறாங்க அப்படிங்கிறாரு. ஆடு எப்படி பலி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே, அந்த சிவராத்திரி முடிஞ்சோடனே ஆட்டை பலி கொடுக்குறாங்க. ஏன்னா வேற எந்த பொருளும் கிடைக்கலையா அவங்களுக்கு, ஏன் ஆடை பலி கொடுக்குறாங்க? அந்த ஆட்டுக்கு கூட ரகசியம் இருக்குது. ஆடு எப்படி கத்தும்? மே மேன்னு கத்தும். ஹிந்தியில மே மேனா நான் அர்த்தம். அப்ப நீங்க நான்ங்கிற அந்த தேகத்தின் அபிமானத்தை பலி கொடுக்குறீங்க, அந்த தேக அகங்காரத்தை பலி கொடுக்குறீங்க. ஆனா பக்தர்கள் அங்க ஆட பலி கொடுத்துடுறாங்க. இதுதான் அந்த ரகசியம் அப்படிங்கிறாரு. இந்த நான்ங்கிறது ஸ்தூலமா மட்டும் இல்ல, சூட்சுமத்திலையும் பல ரூபம் எடுக்குது. நான் யாரு தெரியுமா அப்படிங்கிறது இந்த தேகத்தை பத்தின விஷயத்த சொல்றீங்க. இப்ப நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கேன் தெரியுமா, நான் கலெக்டரா இருக்கேன் தெரியுமா, நான் டாக்டரா இருக்கேன் தெரியுமா, நான் ஜட்ஜா இருக்கேன், நான் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர் தெரியுமா அப்படிங்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லையா, அந்த 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 பதவியின் ஆசைன்னு சொல்றோம் இல்லையா, பதவியின் போதைன்னு, அந்த அகங்காரம் நான் வருது. அப்புறம் உங்களுக்கு இந்த விசேஷ திறமைகள், எனக்குள்ள எவ்வளவு ஞானம் இருக்கு தெரியுமா, என்ன மாதிரி யாரும் கிளாஸ் பண்ண முடியாது தெரியுமா அப்படிங்கிற அந்த நான் இருக்கு இல்லையா, எனக்கு புத்தி எப்படி நல்லா வேலை செய்யுது தெரியுமா, என்ன போல நீ கிளாஸ் பண்ணுவியா, உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன குணம் இருக்குதா, நான் தான் பெரிய குணவானா இருக்கேன், நான் தான் பெரிய ஞானவானா இருக்கேன் அப்படிங்கிற இந்த அபிமானம் எல்லாம் வந்துருது பாத்தீங்களா. அதுதான் அப்பா சொல்றாரு, பிராமணர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் விசேஷ தன்மை இருக்குது. ஏதோ ஒரு விசேஷத்தன்மை கண்டிப்பா எல்லாருக்குள்ளயுமே இருக்குது. ஆனா இந்த விசேஷமையெல்லாம் இந்த தேக அபிமானத்தின் நானுக்குள்ள கொண்டுட்டு வராதிங்க. உங்களுடைய விசேஷத்தன்மை எல்லாம் தந்தை கொடுத்தது, தந்தை கொடுத்த பிரசாதம். நீங்க எப்ப ஞானவானா ஆனீங்க, தந்தை ஞானம் கொடுத்ததுனாலதான் நீங்க ஞானவானா ஆனீங்க. அந்த ஞானத்தை வாழ்க்கையில தாரணை பண்ணதுக்கு அப்புறம் தானே குணவானா மாறுனீங்க. தந்தை கிட்ட யோகா செய்யறதுனால தானே நீங்க சர்வ சக்திவானா ஆனீங்க. எல்லாமே தந்தை கிட்ட இருந்து கிடைச்ச பிரசாதம் இல்லையா உங்களுக்கு, தந்தையோட கொடுப்புனை. அதுதான் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிடாம என்ன அப்படியே தேக அபிமானத்துல கொண்டுட்டு வந்துறீங்க. இதுதான் ராயல் மாயை அப்படிங்கிறத சொல்றாரு. ராயல் அந்த விகாரம், ராயலா இருக்குது அந்த மாயா, அத சூட்சமத்துல இருக்கிறதா ராயலா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த சூட்சமத்துல இவ்வளவு மாயை வந்துருது இந்த நான்ங்கிறதுல, அதனால அந்த நான்ங்கிறத பலி கொடுங்க அப்படிங்கறத சொல்றாரு. இப்ப
சிவபா சொல்றாரு, பரமாத்மாவின் இதுல ஞானி அதாவது பாபா சொல்றாரு, ஞானி வாழ்க்கையில் குணவான் ஒரு விசேஷமா அவசியம் இருக்கும். ஆனால் ஞானி வாழ்க்கையில் விசேஷத்தா பரமாத்மாவோட கொடுப்பினையாகும், பரமாத்மாவோட பரிசாகும். பரமாத்மாவின் கொடுப்பினையை தேக அபிமானத்துக்கு வசமாகி நான் என்பதில் கொண்டு வந்தால் நான் இவ்வாறு இருக்கிறேன். இந்த ராயல் அபிமானம் மிகப்பெரிய நான் ஆகும். இதான் மிகப்பெரிய நான் ராயல் ரூபத்துல என்றாரு. சமர்ப்பணம் ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் எதை பார்க்க வேண்டும்? ஆசிரியர்கள் அனைவருக்கும் தங்களை என்ன கூறிக்கொள்கிறீர்கள்? தங்களை ஆசிரியரை கேட்கிறார் பாபா. ஆசிரியர்கள் அனைவருக்கும் தங்களை என்ன கூறிக்கொள்கிறீர்கள்? சமர்ப்பணம் அல்லவா? சமர்ப்பணமானவர்கள் தானே சொல்றீங்க. ஆசிரியர்களை கேட்கிறார். ஆசிரியர்கள் அனைவரும் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? சரி. இல்லறத்தில் இருப்பவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? அல்லது இல்லை? ரெண்டுல ஏதாவது கேட்கிறார், சொல்லுங்கன்னு பாபா. பாண்டவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? மிக்க நன்று, வாழ்த்துக்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய போறீங்க? சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள், மிக நல்லது. அடுத்து இதை சோதிக்க வேண்டும். என்னவென்று கூறட்டுமா? சமர்ப்பணம் தான் ஆகிவிட்டோம், பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று சமர்ப்பணம், அதன் பிறகு சர்வ சமர்ப்பணம். சர்வம் என்றால் அனைத்தும் என்பதில் விசேஷ கோடிட வேண்டும். தனது மனம், புத்தி, சன்ஸ்கார் சகிதமாக அனைத்தையும் சமர்ப்பணம். ஏனா எந்த அளவுக்கு முன்னேறுகிறீர்களோ, முயற்சியில் தீவிர வேகத்திற்கான அடி எடுத்து வைக்கிறீர்களோ, எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் நிகழ்கால சூழ்நிலையின்படி பிராமண வாழ்க்கையிலும் கூட, நிகழ்காலத்துல பாபா சொல்றாரு, இப்போ நடக்கிற அந்த நிகழ்கால சூழ்நிலைப்படி பிராமண வாழ்க்கையில கூட மனம் மற்றும் புத்தியின் மீது வீணானவைகளின் பாதிப்பு, கெட்டவைகள், புத்தியின் மீது வீணானவைகளோட பாதிப்பு இருக்கு. அப்புறம் கெட்டவைகள் அல்ல, கெட்டது அழிந்து விட்டது, ஆனால் வீணானவைகள் மற்றும் எதிர்மறையின் பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகையால் யதார்த்தம் மற்றும் சத்திய நிர்ணயம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. யதார்த்தமாக சொல்றார் பாபா. அந்த சத்தியமான இருங்க, இந்த இடத்துல யாருக்கும் புரியாது, அதனால நீங்க சொல்லிடலாம். மனம், புத்தி, சம்ஸ்காரம் மொத்தமா நீங்க அப்பாவுக்கு சமர்ப்பணம் செய்யணும். ஏன்னா மனம் புத்தியின் மேலதான் உங்களுக்கு எதிர்மறையான விஷயங்களோ அந்த வீணான விஷயங்களோ பாதிப்பை ஏற்படுது. அப்பதான் நீங்க என்ன காரியம் செய்யணும்? இந்த மாதிரி உங்களால உணரக்கூடிய சக்தியை நீங்க நல்ல விதத்துல தாரணை செய்யணும். ஆனா அந்த உணரக்கூடிய சக்தியே இல்லாம போயிடும், இல்லாம பண்ணி விட்டுரும் இந்த நானுங்கிற அபிமானம், இந்த விகாரத்தின் விஷயங்கள் அவ்வளவு சூட்சமமா இருக்குது. அதனாலப்பா சொல்றாரு மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை மொத்தமா சரண்டர் செய்யணும் அப்படின்னு. அதனாலதான் சொல்றாரு பாருங்க, அது என்ன நிர்ணயம் சொன்னாரு? சத்தியத்தின் நிர்ணயம். யதார்த்தமான என்ன வாசிங்க? யதார்த்தம் மற்றும் சத்திய நிர்ணயம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. அது சொல்லுங்க. உணரும் சக்தி அப்படிங்கிறது, நிர்ணயம்ன்றது முடிவெடுக்கக்கூடிய சக்தியே இல்லாம பண்ணி விட்டுரும். நமக்கு சரியா முடிவெடுக்கலன்னா பாவ கர்மம் ஆயிடும், தவறுதலா போயிடும். ஏன்னா நமக்கு புத்தியில எப்படி டச் ஆகும் அப்படின்னா, சரியெல்லாம் தப்பு மாதிரியும் தப்பெல்லாம் சரி மாதிரியுமே இந்த மாயை நம்மளுக்கு புத்தியை திருப்பி விட்டுரும். அதனாலதான் யதார்த்தமாவே உங்களால சக்திய நிர்ணயம் செய்யாம போயிடும், உணரக்கூடிய சக்தியே இல்லாம போயிடும். இதெல்லாம் அவசியம் தேவை. அதான் நீங்க தாரணை செய்யணும். யாருக்கு சொல்லிட்டு இருக்காரு? டீச்சர்ஸுக்கு சொல்லிட்டு இருக்காரு. டீச்சர்ஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல யாருக்குமே சரியா புரியாது, அதனால இதை நல்லா கவனிச்சுக்கணுங்க. வாசிங்க சிஸ்டர். சத்திய நிர்ணயம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடுகிறது. புரிந்து கொள்வதற்கு உணரும் சக்திங்கிறது ரியலைஸ் ஆகுறது. மனசுக்கு இது தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செய்ய மாட்டோம். ஆனா தப்புனே தெரியாது, சரிங்கிற மாதிரியே டச் ஆகிக்கிட்டு இருக்கோம். அதனால நம்ம தப்பையே செஞ்சுக்கிட்டு இருப்போம், சரின்னு நினைச்சுக்கிட்டு தப்பா செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதத்தான் உணரும் சக்தின்னு சொல்றது. அது நல்லா வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறத. இப்ப வாசிங்க சிஸ்டர். சத்தியமான நிர்ணயம் செய்யும் உணரும் சக்தி குறைந்து விடு, புரிந்து கொள்வதன் மூலம் உணர முடிகிறது. ஆம்,
இது தவறு, இது சரி, இது சரியானது, சரியானது அல்ல. ஆனால் ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது, மற்றொன்று உள்ளபூர்வமாக உணர்வது. ஒரு விஷயத்தை உள்ளபூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினால் சுயம் மாற மாட்டார்கள். பாருங்க, அதான் சொல்றாரு பாருங்க, உள்ளத்தால இது தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம செய்ய மாட்டோம். ஆனா புத்தியினால ஏதோ கொஞ்சம் ஏதோ சுதாரிப்பு இல்லாம, கவனம் இல்லாம, ஒரு அலட்சியத்தினால விட்டுட்டோம்னா அந்த முடிவெடுக்கும் சக்தி இல்லாம போயிருச்சுன்னா பாவமே செஞ்சுட்டு இருப்போம், தவறுகளே செஞ்சுட்டு இருப்போம். அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றாரு உணரும் சக்தி வேணும் அப்படின்னு. அடுத்து வாசிங்க சிஸ்டர். ஒரு விஷயத்தை உள்ளபூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினால் சுயம் மாற மாட்டார்கள். இது என்னங்கிறது உள்ளபூர்வமாக ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டாங்கன்னா உலகமே மாறினால், உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் நம்ம சொல்றோம் இல்லையா, உயிரே போனாலும் நான் தூய்மையாதான் வாழ்ந்து தீருவேன், அப்பாவுக்காக நம்ம சமர்ப்பணமே ஆயே தீருவேன்னு சொல்றோம் இல்லையா. ஏன்னா தூய்மையா இருந்து விகாரத்துல போறது தவறுன்னு தெரிஞ்சிருக்கு, உள்ள பூர்வமாவே தெரிஞ்சிருக்கும், புரிஞ்சிருக்கும். அப்ப அதை விட்டுட்டோம் இல்லையா. அது போல நீங்க உள்ளத்தால உணர்ந்துட்டீங்கன்னா அதை செய்ய மாட்டீங்க. ஆனா உள்ளத்தால உணர விடுறது கிடையாது இந்த மாயை அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அந்த பாயிண்ட். உள்ளபூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினால் சுயம் மாற மாட்டார்கள். பழைய சமஸ்கார் 63 பிறவிகளாக இருக்கின்ற காரணத்தால், பழைய சமஸ்காரம் நம்ம உள்ள ஆத்மாக்குள்ள இருக்கிறதுனால இயற்கையாக ஆகிவிட்டது. அது எப்படி நேச்சுரலா நமக்கு வெளிப்படுதுன்றாரு பாபா. இதை வேறு ஒரு வார்த்தையில் இது தவறு கிடையாது. ஒண்ணும் இது பாபா சொல்ற, இது வேற ஒரு வார்த்தையில இது ஒண்ணும் தவறு இல்ல, என்னுடைய குணம் என்று கூறுகிறோம். ஆக சில சன்ஸ்கார் அழிகிறது, சில அமுங்கி இருக்குதுன்றாரு பாபா. உள்ளேயே இருக்கு, அமுங்கி இருக்கு, பிறகு திடீர்னு வெளிப்பட்டு விடுகிறது. ஆமா, என்னதுன்னா என் சம்ஸ்காரமே அப்படித்தான், என்னுடைய சுபாவமே அப்படித்தான், நான் பேசணும்னு நினைக்கல, என் வாயில தவறுதெல்லாம் கோபப்பட்டு வார்த்தையை விட்டுட்டேன், அகங்காரத்தை காட்டணும்னு நான் நினைக்கல, என்னால முடியல, அந்த மாதிரி நான் சூழ்நிலைக்கு வசமாயி நான் இப்படி ஆயிட்டேன், வாயு மண்டலமே மோசமாயிருச்சு, அந்த சூழ்நிலையே அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம கிட்டதான் அந்த பலகீனம் வெளிப்பட்டுச்சு. அது 63 பிறவி சம்ஸ்காரம் ஆயிருக்குது. ஆனா நீங்க அதை என்னுடையதுன்னு பிடிச்சு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உங்களுடைய குணம் கிடையாது, மாயாவுடைய குணம், மாயாவுடைய சம்ஸ்காரம், அசுர சம்ஸ்காரத்தை உங்களுடையதுன்னு பிடிச்சு வைக்காதீங்க. அதுவும் கூட தந்தைக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ற, சரண்டர் பண்றதுக்கான சொல்லிட்டு இருக்காரு. அப்பா கிட்ட மொத்தமா அப்பா கிட்ட பலியாகணும்னா சேர்த்து பலியாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு அப்பா. பிறகு வெளிப்படுகிறது. ஆனால் சர்வ சமர்ப்பணம் என்றால் ஒவ்வொரு ஆத்மாவுக்காக மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தால் சொல்லுங்க. மனதின் உணர்வு, பாவனைகள், பாவனைங்கிறது உள்ளத்துல இருந்து நம்ம சுப பாவனை வைக்கிறோம் இல்லையா, உள் உணர்வு, அதுவும் இந்த என்ன சொன்னாங்க, அந்த பாவனையும் அந்த மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும். அப்படி மாறுற அளவுக்கு உங்களுடைய சம்ஸ்காரம் ரெடி ஆகணும். அப்படி நீங்க அந்த அளவுக்கு நீங்க முன்னாடி இந்த மனம் புத்தி சம்ஸ்காரத்தை அப்பா கிட்ட அந்த அளவுக்கு சரண்டர் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மனதின் உணர்வுகளும் அந்த பாவனைகளும் மாறணும். அந்த அளவுக்கு நீங்க உண்மையிலேயே சமர்ப்பணம் ஆயிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாரு. டீப்பா இருக்குங்க பிரதர் இந்த பாயிண்ட். ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சொல்றாரு, நமக்கு மட்டும் இல்ல, நம்மளும் மாறி நம்ம பாக்குற அந்த ஆத்மாவை மாறணும்ன்றாரு. ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும். அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணி ஒரு வார்த்தையா நான் வாசிச்சு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் சொல்றாரு பாருங்க பிரதர். ஒவ்வொரு ஆத்மாக்காக மனதின் உணர்வு மற்றும் பாவனை மாறிவிட வேண்டும். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். கல்ப விருட்சம், இந்த மரம் கல்ப விருட்சம் அப்படின்னு கேக்குறாரு. இது கல்ப விருட்சத்தின் மரம் அல்லவா? விதவிதமானவங்கள் இல்லையெனில் அழகு இருக்காது. ஆனால் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை, சுப விருப்பம் இருக்க வேண்டும். சுபமற்ற பாவனையும் மாற்றி சுப பாவனையாக வைக்கணும். சுபமற்ற பாவனைய அவங்க கிட்ட இருந்தா அதை சுப பாவனையா நீங்க தான் மாத்தி வைக்கணும்ன்றாரு. அல்லது கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப விருப்பம், இவர் அவசியம் மாறி விடுவார்.
இவர் மாறவே மாட்டார் என்று நினைக்கவே கூடாது. நீங்கள் அவருக்கு ஒரு நிமிஷம். இந்த கல்ப விருட்ச மரத்துல பலவிதமான பூக்கள் இருக்கு இல்லையா? பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாமே இருக்குது இல்லையா? அது போல இங்க வெரைட்டியான ஆத்மாக்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒரே போல இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருக்குள்ளயும் ஒவ்வொரு விசேஷ தன்மைகள் இருக்கும். அதனால வெரைட்டியா இருக்காங்க. அதனால அப்பா இந்த விஷயத்த சொல்ல வர்றாரு. எல்லாமே ஒரு ஒரு அழகுன்றாரு பிரதர், பாருங்கன்றாரு. ஒரு ஒரு பூக்களும் ஒரு ஒரு அழகு. ஓகே, ரத்தினங்களுக்கும் ஒரு ஒப்பிட்டு சொல்லுவார் இல்லையா? சிலர் வைரமா இருப்பாங்க, சிலர் மாணிக்கமா இருக்காங்க, சிலர் மரகதமா இருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி பூக்கள்லயும் சிலர் ரோஜாக்களா இருக்காங்க, சிலர் மல்லிகையா இருப்பாங்க, சிலர் எருக்கம் பூவா இருப்பாங்க. அந்த மாதிரி விதவிதமா இருக்காங்க, வெரைட்டியா இருக்காங்க ஆத்மாக்கள் அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. கல்ப விருட்ச மரத்துல எல்லாரும் விதவிதமா இருக்காங்க இல்லையா? அது போல எல்லாருடைய சம்ஸ்காரம் ஒரே போல இருக்காது, விதவிதமா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதையும் பாபா ரசிக்கிறாரு பாருங்களேன், நம்மளே ரசிக்க சொல்றாரு. அதுவும் ஒரு அழகுதான் அப்படின்றாரு. இல்லைன்னா நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. இவர் மாறவே மாட்டார் என்று நினைக்க கூடாது. நீங்கள் அவருக்கு நீதிபதியாக தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். இவர் மாறவே மாட்டார். இயற்கையும் சுபபாவனை வைக்கணும். நம்ம எல்லாரும் இவங்களும் மாறட்டும், இவங்களும் நன்மை அடையட்டும் அப்படிங்கிறது சுபமான விருப்பம். அத வெளிப்படுத்துறோம் இல்லையா? மனதால அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும் இல்லையா? மனதின் ஆசீர்வாதம், அதுதான் சுப பாவனை. சுபமற்ற பாவனை இருக்கக்கூடாது, சுபமான பாவனை இருக்கணும். சுபமான பாவனைனா மனதின் ஆசீர்வாதம்னு புரிஞ்சுக்கோங்க. மனதால அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கறோம், அவங்களும் நன்மை அடையட்டும் அப்படிங்கிறது தான் சுப விருப்பம், சுப பாவனை. புரிஞ்சுதா? அது அடுத்து சுபமற்ற பாவனை. இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அதுதான் பாவனை. அவங்களுக்கு நீங்க நீதிபதி ஆயிடாதீங்க அப்படின்னு அடுத்த வரியில சொல்லவாரு. அவங்களுக்கு நீங்க நீதிபதி ஆயிடாதீங்க, இந்த உலகத்தையே மாத்திரீங்க. நீங்க உங்களுடைய சுப பாவனையால, உங்களுடைய சக்தினால இந்த முழு உலகத்தையே மாத்திடுவீங்க, இயற்கையே மாத்திடுவீங்க. அப்ப இந்த ஆத்மாக்களை உங்களால மாற்ற முடியாதா? அப்படிப்பட்ட ஆத்மாக்களா இருக்கீங்க நீங்க அப்படிங்கறத அடுத்த வழியில சொல்ல வர. வாசிங்க சிஸ்டர். தீர்ப்பு கொடுக்க வேண்டாம், சுப பாவனை மட்டும் வைங்கன்றாரு. சுப விருப்பம் வைங்க. ஓகே, இவர் மாறமாட்டார் அப்புறம் பாபா சொல்றாரு, இயற்கையும் மாற்றி சதோகுணமாக ஆக்கியே தீருவோம் என்று சவால் விட்டு இருக்கிறீர்கள். மாறுமா மாறாதா என்ற கேள்வியே கிடையாது, ஆக்கியே தீர வேண்டும்ன்றாரு. தத்துவங்களும் ஆக்கியே தீரணும், வேற வழியே இல்ல. ஆக்கியே என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டு குறிப்பிடுகிறார். ஆக இயற்கையை மாற்றி விடும்போது ஆத்மாவை மாற்ற முடியாதா? ஆத்மா இயற்கையின் புருஷன், இயற்கை மாற்றும், புருஷர்களை மாற்ற முடியாது. ஏன்? நிகழ்காலத்தில் இந்த மனம், புத்தி, சன்ஸ்கார், சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றம், இதுதான் சேவை. சொல்லுங்க. ஆமா, சுய மாற்றம் அடையணும். மனம், புத்தி, சம்ஸ்காரத்துல சுய மாற்றத்தை கொண்டுட்டு மற்றவர்களையும் மாற்றம் அடைகிற அளவுக்கு நீங்க சேவை செய்யணும். அதுதான் உண்மையான சேவை அப்படிங்கிறாரு. மனம் புத்தியில நமக்கு எப்படி இருக்கணும்? இந்த சுபமான பாவனை இருக்கணும், சுபமற்ற பாவனை இருக்கக்கூடாது. அவங்களும் நன்மை அடையட்டும் அந்த பாவனை தான் இருக்கணும். இவங்க எல்லாம் திருந்தவே மாட்டாங்க, இவங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் நீதிபதியாயி நீங்க அவங்களுக்கு சாபம் போடுற மாதிரி செய்யாதீங்க. அவங்களும் நன்மை அடையட்டும்ன்ற, ஆமா, நன்மை அடையட்டும்னு ஆசீர்வாதம் கொடுத்து நீங்களும் உங்களுடைய மனம் புத்தி சம்ஸ்காரத்தை உயர்ந்த நிலையில கொண்டுட்டு அவங்களுக்கு நல்ல விதமா ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களையும் உங்களுக்கு சமமா மாத்துங்க. அதுதான் உண்மையான சேவைன்னு சொல்றாரு. நல்ல ஆழமான பேராகிராஃப் இது, யாருக்குமே சரியா புரியாது. அதனாலதான் இவ்வளவு நிறுத்தி இவ்வளவு டைம் எடுத்து சொல்லியிருப்போம். அடுத்த சிஸ்டர், அடுத்த நிகழ்காலத்தில் இந்த மனம், புத்தி, சன்ஸ்கார், சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றம், இதுதான் சேவைன்ட்டாரு. இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். இரட்டை சேவை செய்ய வேண்டும் என்று, இரட்டை சேவை செய்ய வேண்டும். ஒன்று தன்னை சர்வ சமர்ப்பணம். உங்களது வாயு மண்டலம், சூழ்நிலை, உங்களது சகவாசம், உங்களது உள்ளத்தின் உதவி, உங்களது உள்ளப்பூர்வ ஆசீர்வாதம் மற்றவர்களையும் எளிதாக மாற்றுவதில் உதவி செய்யும் அளவுக்கு தன்னை சமர்ப்பணமாக்கி கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும்.
சர்வ சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒன்று இந்த சேவை, மற்றொன்று மனித சேவை. ரிசல்ட் பார்க்கிற போது நாலாபுறங்களிலும் உள்நாடு அயல்நாடு நகரங்களில் அனைத்து பிராமண குழந்தைகளும் இதுவரை என்ன சேவை செய்திருக்கிறீர்களோ தந்தையின் அன்பில் மூழ்கி செய்திருக்கிறீர்கள். அதற்கு பாப்தாதா மிக மிக வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? யார் பிராமணர்களாக ஆகியிருக்கிறார்களோ பிராமணர்களும் விருத்தியாக வேண்டும். மேலும் தீவிர வேகத்தில் விருத்தியாக வேண்டும். சுய சேவை செய்யணும் சிஸ்டர். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த முன்னாடி சொன்னோம் இல்லையா அந்த பேராகிராஃப்ல, அதுதான் உண்மையான சுப சேவை. சுபபாவனை சுப விருப்பம் வைக்கிறதா சுப சேவை. அதை வச்சு இந்த சூழ்நிலை, இந்த சகவாசம், வாயு மண்டலத்தெல்லாம் காரணம் சொல்லாம நீங்க உங்களுடைய மனம் புத்தி சம்ஸ்காரத்தை உண்மையிலே அர்ப்பணம் பண்ணி சேவை செய்யறதுதான் உங்களுக்கு சுயத்துக்கான சேவை. அதுதான் ஒரு சேவை. இன்னொன்னு மனித சேவை. மனிதர்களையும் இந்த பிராமணர்கள் திருப்தி செய்யணும் இல்லையா? பிராமணர்களும் தேவைப்படுறாங்க இல்லையா? 33 கோடி மக்களை உருவாக்கணும்னா பிராமணர்கள் இருந்தா தானே தேவதையா மாறுவாங்க. அப்ப இந்த பிராமணர்களுக்கும் நீங்க சேவை செய்யணும். மனித சேவையும் இருக்குது அப்படிங்கிறது. சுய சேவை, உலக சேவை, அந்த 2 சேவையும் 2 விதமான சேவைன்னு சொல்றாரப்பா. யார் பிராமணர்களாக ஆகி இருக்கிறார்களோ பிராமணர்களும் விருத்தியாக வேண்டும். மேலும் தீவிர வேகத்தில் விருத்தியாக வேண்டும். மேலும் மனிதர்களுக்கு பிரியமான சேவை விதவிதமான திட்டம் மூலம் சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கிறது. இப்பொழுது விதவிதமான இடங்களில் சகயோகி ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாகி இருக்கிறார்கள். சகயோகிகள் மிக நன்றாக இருக்கிறார்கள். சகயோகம் என்பது ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த அடி சகஜ யோகி, கர்மயோகி அல்லது சகஜ யோகியாகவும் சிலர் ஆகியிருக்கிறார்கள். இதுவும் அடுத்த நிலை. இப்பொழுது இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை சொரூபத்தின் மேடையின் நடிப்பு நடிக்க வேண்டும். மைக் மேடையில் இருக்கும் அல்லவா கேட்கிறார் பாப்பா. மைக் மேடையில் இருக்கும். ஆக மைக் ஆகி சேவை என்ற மேடையில் நடைமுறை சொரூபத்தில் அவசியம் வருவார்கள். நீங்கள் மைக் அதாவது சக்தி ஆக இருக்கிறீர்கள். அவர்கள் மைக்காக இருக்கிறார்கள். பிரம்மா பாபா அவ்யக்த ரூபத்தின் மைட் ஆக இருந்து குழந்தையாகிய உங்களை மைக்காக ஆக்கினார். அதே போன்று நீங்கள் மைட் ஆகுங்கள். நல்ல மைக் தயார் செய்யுங்கள். நல்ல மைக் இருக்கின்றனர். வேகமாக செல்லக்கூடிய நம்பிக்கைக்கு உரியவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் தொடர்பை அதிகப்படுத்துவது அவசியம். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மைட் ஆகி அவர்களுக்கு விதியை கூறுங்கள். அவர்கள் லௌகீக தொழில் மற்றும் அலௌகிக சேவை இரண்டிலும் சமமாக இருந்து கடைசியில் வந்தவர்கள் வேகமாக முதல் வரிசையில் வந்துவிட வேண்டும். இவ்வாறு பிரத்யேஷம் ஆக வேண்டும். தொடர்பு மற்றும் கரண்ட் கொடுத்தால் போதும். ஆன் கரண்ட், வைப்ரேஷன், வாயு மண்டலம் என்ற கரண்ட் மற்றும் விதி, இதுதான் விதியாகும். சமமாக இருக்கும் வாழ்க்கையானது மிக நன்றாக மற்றும் எளிதாக இருக்கிறது என்பதற்கு நிமித்தமாக அவர்கள் ஆக வேண்டும். சரிதானே? என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டீர்களா? இப்ப சகயோகின்னு சொன்னாரு பாத்தீங்களா? சகயோகி அப்படின்னா இந்த ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய, சேவைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்டவங்களை நீங்க சகஜ யோகியா மாத்தணும் அப்படிங்கிறாரு. சகயோகம் அப்படிங்கிறது ஓடி அவங்கள சகஜ யோகியாவும் அடுத்த அடி வைக்கிறதுக்கு நீங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறாரு. சகஜ யோகியா மாத்தி கர்ம யோகியா மாத்தணும். அவங்கள இந்த லௌகீக வாழ்க்கைக்கு கொண்டுட்டு வரணும். ஏன்னா அவங்க லௌகீகத்தையும் பார்க்கணும், அலௌகீகத்தையும் பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கும் நேரம் கொடுத்து இந்த மாதிரி சேவை செய்யுங்க. நல்ல வாயு மண்டலத்தை உருவாக்கி நல்ல விதமா அவங்களுக்கு புரிய வச்சு நல்ல சேவை செய்யுங்க அப்படிங்கிறாரு அந்த இடத்துல. அடுத்து என்ன சொன்னாரு சிஸ்டர்? பிரதர், அதான் அவங்கதான் ஃபாஸ்டா போக முடியும்ன்றாரு. ஆமா. அதான் அவங்க இங்கேயும் பார்த்துட்டு அங்கேயும் பாக்குறதுனால அவங்க முயற்சி லாஸ்ட்ல வந்தாலும் அவங்க ஃபர்ஸ்டா மாறுறதுக்கு அளவுக்கு நீங்க முயற்சி செய்யணும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பிரம்மா பாபா எப்படி அவ்யத்த வதன்ல மைட்டா இருந்து குழந்தைகளான உங்களை மைக்கா மாத்திருக்காரோ
அவரு சக்திசாலியா இருந்து குழந்தைகளை எப்படி மைக்காக்கி நம்மள மற்றவங்க கிட்ட ஞானம் சொல்றதுக்கு நிமித்தமாக்கி இருக்காரு இல்லையா? அது போல பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நீங்க இப்ப மைட் ஆயிடுங்க, நீங்க எல்லாருக்கும் சக்தி கொடுங்க, பெரியவங்களை சொல்றாரு, எல்லாருக்கும் சக்தி கொடுங்க. இப்ப அந்த சக யோகி ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, புதுசா வராங்க இருக்காங்க இல்லையா, சேவைக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள மைக்காக்குங்க. நீங்க சக்திசாலியா மாறி நீங்க இந்த வாட்ஸ்அப் சேவை அதெல்லாம் செய்யாம வாட்ஸ்அப் சேவை அவங்க கிட்ட கொடுங்க, அவங்க அதை சிறப்பா செய்வாங்க அப்படிங்கிறாரு. நீங்க சக்திசாலி ரூபத்துல நீங்க மனசா சேவை செய்யுங்க, அவங்கள வாட்ஸ்அப் சேவை செய்ய வைங்க, அவங்க நிறைய பேர்த்த கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாரு. நீங்க மைட்டா நீங்க அதத்தான் சொல்றது, நீங்க மைட்டா மாறி அவங்கள மைக்கா மாத்துங்க அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் சக்தி கொடுத்துட்டே இருக்கணும் நம்ம, அவங்களுக்கு சகஜமா அந்த சகயோகி ஆத்மாக்களுக்கு நாம சக்தி கொடுக்கணும், அவங்க மற்றவர்களை ஞானம் சொல்லி அவங்களும் கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிறாரு. ஓகே, சரிங்க. சிறிய சிறிய பூங்கொத்து தயார் செய்யுங்கள், பெரிய பூங்கொத்து இல்லை என்றாலும் 5 மலர்கள் 10 மலர்களின் பூங்கொத்து கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு திசையின் பக்கமும் பாப்தாதாவின் பார்வை இருக்கிறது. கேட்டீர்களா பாண்டவர்கள், கேட்டீர்களா? மிக்க நன்று அப்படின்னு சொல்றாரு. இரட்டை அயல் நாட்டினர் குதிக்கவில்லை, ஆனால் பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முதல் பூங்கொத்து அயல் நாட்டினர் கொண்டு வருவீர்களா அல்லது பாரதவாசிகள் கொண்டு வருவீர்களா? யார் கொண்டு வருவீர்கள்? அல்லது இருவரும் சேர்ந்து கொண்டு வருவீர்களா? ஒரு புறம் அயல் நாடு, மற்றொரு புறம் பாரதம், பூங்கொத்து மேடைக்கு அழைத்து வருவீர்கள் அப்படி கேட்கிறாரு. மற்ற விழா கொண்டாடுவது போன்று பாரதம் மற்றும் அயல்நாடு 2 பூங்கொத்திற்கான விழாவும் கொடுக்கிறீர்கள், சரிதானே? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பூங்கொத்து ரெடி பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்ன பூங்கொத்து கொண்டுட்டு வாங்க, பெரிய குரூப்பா வரலைனாலும் பரவாயில்ல, 5 மலரா உருவாக்குங்க, இல்ல 10 மலரா உருவாக்குங்க. இப்ப டபுள் ஃபாரினர்ஸ் கூட்டிட்டு வருவீங்களா இல்ல பாரத வாசிகள் கூட்டிட்டு வருவீங்களான்னு கேக்குறாரு. 2 பேருமே கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறது சொல்றாரு. பாபா சொல்ற மற்ற விழா கொண்டாடுவது போல் அது என்னங்கிறத பாரதம் மற்றும் அயல்நாடு 2 பூங்கொத்திற்கான விழாவும் கொடுவி 2 பேருமே கொண்டுட்டு வாங்கன்றாரு. 2 பேருமே கூட்டிட்டு வாங்கன்றாரு. டபுள் ஃபாரினர்ஸும் சேவை செஞ்சு மலர்களை கூட்டிட்டு வாங்க, மலர்கள்ங்கிறது ஆத்மாக்கள், எல்லாரும் மதுபனுக்கு கூட்டிட்டு வாங்க அப்பாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அர்ப்பணமான குழந்தைகளை அப்பா கிட்ட சமர்ப்பணம் ஆகிறதுக்காக கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. சரிங்க பிரதர். ஓகே, அயல் நாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? சரிதானே? அடுத்த சீசனில் அழைத்து வருவீர்களா? பாரதவாசிகள் அழைத்து வருவீர்களா? லௌகிக மற்றும் அலௌகிக தொழில் 2ம் சமமாக உடையவர்கள். ஒன்று வெறும் பிராமண வாழ்க்கை வாழ்பவர்களாக அல்லன்றாரு பாபா. அவங்க பிராமணர்கள் வாழ்க்கையை மட்டும் வாழல, 2 விதமான வாழ்க்கையை வாழ்றாங்க. லௌகிக வாழ்க்கையும் பார்க்கணும். ஆமா ஆமா, அத சொல்றாரு. சரிங்க பிரதர். லௌகிகமும் இருக்க வேண்டும், அலௌகிகமும் இருக்க வேண்டும். அவர்களது பிரபாவம் அதிகமாக இருக்கும். உங்களிடம் திருஷ்டி பெறுவதற்கு வருவார்கள். நல்லது. என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஜெயந்தி பாபா? ஜெயந்தி சிஸ்டர் அந்த அவங்களா பிரதர்? வெளிநாட்டுல அவங்கள கேக்குறாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க நீ அப்படின்னு அவங்க சொல்றாங்க, பெயர் யோசித்துக் கொண்டிருக்கிறாயா என்ன? நிர்மலா மோகினி என்று பெயர் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? லௌகீகத்திலயும் அலௌகீகத்திலயும் இருக்கவங்க யாரு? இங்க யஜ்யத்துல இருக்கவங்கன்னா நிர்மலா சாந்தா தீதி இருக்காங்க, மன்மோகினி தீதி இருக்காங்க இல்லையா, அவங்கள பேர் யோசிச்சுட்டு இந்தியா விளையாட்டுத்தனமா கேக்குறாரு. பாபா செய்யறாரு, சிரிப்பாய்க்கிறாரு. ஓகே. இங்கு பாண்டவர்களை பாருங்கள். பாரதத்தின் பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. அதுல இந்த சுபானு அல்லா அப்படின்னு இருக்குங்க பிரதர். ஆமா, பிராக்கெட்ல இருக்குதான். அதுக்கு முன்னாடி வார்த்தையை படிங்க.
பிராக்கெட்ல இல்ல, சுபானு அல்லாஹ் இங்கு பாருங்கள் சிலர் அமர்ந்திருக்கின்றார்கள். இல்ல, அதுக்கு முன்னாடி வார்த்தை சிஸ்டர். அதுக்கு முன்னாடி வந்து பாரதத்தின் பாண்டவர்களும் குறைந்தவர்கள் அல்ல. குறைந்தவர்கள் அல்லங்கிறதுக்கு தான் சுபானு அல்லாங்கிறது. ஓகே. குறைந்தவர்கள் அல்ல அவங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஹிந்தி வேர்டு. ஓ, இங்கு பாருங்கள் சிலர் அமர்ந்திருக்கிறார்கள். பிரைன் சகோதரர் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த இவங்க பிரதர் மாற்றுத்திறனாளிகள் அவரை சொல்றாங்க. பிளைண்ட் இல்ல, பிரைன். பிரைனுங்கிறது அவர் பேரு. ஆஸ்திரேலியால அவர் பேரு பிரைனா. ஓ, அவர் பேரு தான் ஆஸ்திரேலியால நிமித்தமா இருக்காரு அந்த சகோதரர். அவரு கூட கொண்டுட்டு வரலாம் இல்லையா, நல்ல மலர்களை உருவாக்கி சேவைக்கு அப்படிங்கிறார். ஓகே ஓகே. பிரைன் சகோதரர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா. ஆஸ்திரேலியாவின் பிரைன் சகோதரர் பூங்கொத்து தயார் செய்ய வேண்டும். மிக நல்ல நல்ல ஆத்மாக்களின் பெயர்களை கொடுக்கிறீர்கள். NCO புலிஸ்டாப் வருது பிரதர். N.C.O நல்லது. அதுனா என்னன்னா, இந்த NGOன்னு சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். நம்ம பிரம்மகுமாரிஸ் கூட நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தானே, மனித சேவை செய்யக்கூடியது, மக்கள் சர்வீஸ் செய்யறோம் இல்லையா. அது போல அவங்க டபுள் ஃபாரினர்ஸ் அந்த NGOல இருக்காங்க போல, அவங்கள சொல்லிட்டு இருக்காரப்பா. ஓகே, நல்லது. சொல்லிட்டு அயல் நாட்டின் NCOக்கள் கை உயர்த்துங்கள். NCO ஆவது எளிது கிடையாது, அதிசயம் செய்து காட்ட வேண்டி இருக்கும். செய்ய முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏனெனில் பூமி தயாராக இருக்கிறது, விதையும் தெளிக்கப்பட்டு இருக்கிறது. பாலனை என்ற தண்ணீர் கொடுத்தால் போதும். விதைக்கு பாலனை என்ற தண்ணீர் தேவை. நல்லது அப்படி சொல்லுவாங்க. ஆமா, பூமி ரெடியா இருக்குது. பூமி ஏற்கனவே உழுது போட்டாச்சு. ஏன்னா எல்லாருக்கும் இதாயிருச்சு இல்லையா, பூமி உழுது போட்டு எல்லாரும் பண்பட்டவர்களா மாறி இருக்காங்க. நல்ல நல்ல விதைகள்ங்கிற இந்த எண்ணங்களையும் தூவி இருக்காங்க. அதுக்கு நல்ல விதமா பாலனை செய்யணும். நீங்க நல்ல ஆத்மாக்கள் இருக்காங்க, பூமியும் ரெடியா இருக்குது. ஆனா அந்த பாலனைங்கிற நீர் ஊத்தணும் அப்படிங்கிறது, இந்த ஞானத்தின் நீரை அந்த விதைக்கு ஊத்தணும். அப்படின்னா தான் அது நல்ல விதமா முளைச்சு வரும் அப்படிங்கிறது. விதைக்கிறது ஆத்மா, ஞானம்ங்கிறது அந்த நீரு. இந்த ஞானத்தால அவங்களுக்கு பாலனை செய்யுங்க அந்த ஆத்மாக்களுக்கு, அப்பத்தானே நல்ல விதை முளைச்சு வரும் அப்படிங்கிறாரு அப்பா. கரெக்ட். அந்த தண்ணி ஊத்துங்க, ஞானம்ன்ற தண்ணி. ஓகே, ஆமா. பாபா அடுத்து சொல்றாரு, கேட்கிறாரு. ஆசிரியர்களும் அதிகம் வந்திருக்கிறார். ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் தான் சேவை செய்திருக்கிறீர்கள் அல்லவா. சேவைக்கான வாழ்த்துகள். நல்லது. குஜராத்தின் நிலை என்ன? குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது. பூகம்பம் குஜராத்தில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது. அதிகமாக குஜராத்தில் ஆகியிருக்கிறது. அயல் நாட்டிலும் சிறிது ஆரம்பமாகி இருக்கிறது. பயப்படவில்லை தானே? பூமி அசைந்தாலும் உள்ளம் அசைவதில்லை, அப்படித்தானே? எங்கு பூகம்பம் ஏற்பட்டதோ நஷ்டம் ஏற்படுகிறது. அங்கிருந்து வந்திருப்பவர்கள் எழுந்து நில்லுங்கள். அகமதாபாத்தில் இருந்து வந்தவர்களும் எழுந்து நில்லுங்கள். நல்லது. உள்ளம் அசைந்ததா, பூமி அசைந்ததா? இருங்க ஒரு நிமிஷம். நேத்து பார்த்தோம் இல்லையா, அச்சல்கர் சஞ்சல்கர் அப்படின்னு. அதுதான் உள்ளம் ஆடாதவர் அசையாதவரா இருக்கிறீங்களா? ஆமா, அதான் ஆடாதவங்க அசையாதவங்களா இருக்கீங்களா? பூமி எப்படி அசைஞ்சது பாத்தீங்களா பூகம்பத்துல? அப்ப பயந்து போயிட்டீங்களா? அப்ப உங்களுடைய மனநிலை ஆடிடுச்சா? மனம் புத்தி அசைஞ்சிருச்சா? குழப்பத்துல போயிட்டீங்களா? விநாசம் நடக்க போது நினைச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அகமதாபாத்ல இருந்து வந்தவங்கள கேக்குறாரு அப்பா. பயந்து போயிருப்பாங்க இல்லையா, அப்ப தைரியம் கொடுக்கணும் இல்லையா அப்பா தானே. அந்த தைரியம் கொடுக்கறதுக்காக அந்த சகோதரர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரு அப்பா, சகோதர சகோதரிகள்ட்ட. வாசிங்க. அகமதாபாத்தில் வந்து எழுந்தில்லுங்கள். நல்லது. உள்ளம் அசைந்ததா, பூமி அசைந்ததா? என்ன நடந்தது? உள்ளம் சிறிது அப்படி இப்படி என்று ஆனதா? ஆகவில்லை தானே? புத்திசாலி குழந்தைகள் தனது தைரியம் மற்றும் தந்தையின் குடை நிழல் மூலம் தனது ரெக்கார்ட் நன்றாக வைத்திருப்பதை பாப்தாதா பார்த்தார். யாரும் தோல்வி அடையவில்லை. யாருமே அப்ப தோல்வி அடையல என்றாரு. அனைவரும் தேர்ச்சி பெற்று விட்டார்கள். சிலர் குறைவாக, சிலர் அதிகம். ஒவ்வொரு இடத்திலும் வரிசை கிரமம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் தேர்ச்சி பெற்று விட்டீர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதிகம் பாதிப்படைந்த இடத்திலிருந்து யார் வந்திருக்கிறீர்கள்? பிராக்கெட்ல இருக்குங்க பிரதர். ஒன்று புச், மற்றொன்று பஞ்சாபில் இருந்து ஒரு சகோதரி வந்திருக்கிறார்.
அது மாநிலம் அந்த ஆமா நார்த்ல குஜராத்ல இருக்கக்கூடிய மாநிலம் அந்த ஏரியால இருக்க ரொம்ப பாதிப்பு உள்ளா இருக்குது. அத சொல்றாரு அந்த மாநிலத்து பேரை. அதுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்களா, ஒரு சகோதரி. ஆமா அவ்வளவு பாதிப்பிலையும். நல்லது. புஜ்ஜில் 1000 புஜங்கள் உடையவருடன் நீங்கள் இருந்தீர்கள். நல்லது. சோதனை தாளில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். அப்போ ஒருத்தர் தான் வந்திருக்காங்க பாருங்களேன். அவ்வளோ இதுலயும். ஆமா ஒருத்தர் வந்திருக்காங்க பாருங்க, அதான் சொல்லணும். அவ்வளவு கஷ்டத்துல ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்க மதுமனுக்கு. அதான் புஜ்ஜில இருந்து வந்திருக்கீங்க இல்லையா, 1000 புஜம் உடைய தந்தை உங்க கூட இருக்காரு, அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றேன். கரெக்ட். நல்லது. சோதனை தாளில் தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். மிக நன்றாக செய்தீர்கள். பாபா ஈஸியா சொல்றாங்க எல்லாத்தையும். சூழ்நிலை வரும்போதுதான் பாபா எப்படின்றது புரிய வைப்பாரு. வரும் நாட்களிலும் அசையாமல் இருக்க வேண்டும். இப்பொழுது இவ்வாறு ஆகிக்கொண்டே இருக்கும். பயப்படக்கூடாது. தினமும் ஏற்படுகிறது. ஏற்பட விடுங்கள். மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லவா? இயற்கையும் தனது வேலை செய்யும் அல்லவா? மனித ஆத்மாக்கள் இயற்கையை தமோ குணமுடையதாக ஆகிவிட்டார்கள் எனில் அதுவும் தனது காரியம் செய்யத்தான் வேண்டும் அல்லவா? ஆனால் ஒவ்வொரு விளையாட்டையும், நாடகத்தின் விளையாட்டில் இதுவும் ஒரு விளையாட்டு. விளையாட்டை பார்த்து தனது மனநிலையை முன்பின் ஆக்கி கொள்ளக்கூடாது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு வெளியில இருக்கிற பிரச்சனையானது சுயஸ்திதியை பாதிக்க கூடாது. மேலும் ஆத்மாக்களை மானசீக குழப்பங்களில் இருந்து விடுவிப்பதற்காக நிமித்தம் ஆகுங்கள். மத்தவங்களை ஆமா நீங்க மாஸ்டர் சர்வ சக்திவானா இருக்கீங்க. இயற்கை அதோட காரியத்தை செய்யுது. ஏன்னா மனிதர்கள் சம பிரதானம் ஆயிட்டாங்க. அப்ப சத்துவ பிரதானமா மாறியே தீரணும். அதுக்காக இயற்கையும் தன்னுடைய காரியத்தை செய்யுது. அதையும் சுதந்திரமா விடுங்க. அப்புறத்தானே மாற்றம் ஏற்படும். கல்வி சத்தியமா மாறும். அப்ப அதனுடைய காரியத்தை அது செய்யட்டும். ஆனா மாஸ்டர் சர்வ சக்திவானோடைய உங்களுடைய ஸ்திதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்னா ஆடாம அசையாம இருக்கணும். நீங்க அடுத்தவங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க தான் நிமித்தமா இருக்கீங்க. அடுத்தவங்க குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடியவங்க. நீங்க குழப்பத்துல போயிடக்கூடாது. அப்ப நீங்க உங்களுடைய உயர்ந்த ஸ்திதியில இருந்து மற்றவர்களுக்கு சக்காஸ் மூலமா, மனசா சேவையின் மூலமா சக்தி கொடுங்க, வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, தூய்மையின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க, மற்றவர்களுக்கு அமைதியின் வைப்ரேஷன்ஸ் கொடுங்க. உங்களுடைய வேலையே அதுதான். அதனால நீங்க அந்த மாதிரி காரியம் செய்யுங்க அப்படின்றாரு. டாக்டர்ஸ் மருத்துவ உதவி செய்வாங்க. பூகம்பம் நடந்திருக்கு இல்லையா, அப்ப அவங்க மருத்துவ உதவி செய்வாங்க காயம் பட்டவங்க, அடிப்பட்டவங்களுக்கு. கவர்மெண்ட் உணவு கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, ஒரு கூடாரம் அமைச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சேவை செய்வாங்க. விஞ்ஞானிகள் அந்த கட்டடங்களை, இடிபாடுகளை அகற்றக்கூடிய காரியத்தை செய்வாங்க. உங்களுடைய வேலை என்ன? அவங்க மன உளைச்சல்ல, மன கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்களுடைய மன கஷ்டத்தையும் குழப்பத்தையும் தீர்த்து வைக்கிறது தான் மாஸ்டர் சர்வ சக்திவானோட உங்களுடைய வேலை. அப்ப நீங்க அந்த காரியத்தை உங்க கையில எடுத்துக்கோங்க. அவங்களுடைய குழப்பத்தையும் மன உளைச்சலையும் நீங்க உங்களுடைய அந்த தூய்மையின் வைப்ரேஷன்ஸ்னாலேயே, உங்களுடைய அமைதியின் அவங்களுக்கு சக்காஸ் கொடுத்து அவங்களுடைய மனக்குழப்பத்தை தீர்த்து வைங்க. இதுதான் உங்களுடைய காரியம்னு சொல்ல வர இடத்த பேராகிராஃப்ல. அதையும் வாசிங்க. ஓகேங்க பிரதர். ஒரு நிமிஷம் பிரதர். அதோட டச் கைப்பற்றுச்சுங்க பிரதர். அது என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மாஸ்டர் சர்வசக்திவான் வரும் பாருங்க, தள்ளி போயிடுச்சுங்க பிரதர். ஓகே, லைட்டா நான் செல்லுல பார்த்து வாசிக்கிறேன். கை டச் பட்டுருச்சு, அது கீழே தள்ளி போயிடுச்சுங்க பிரதர். எங்கேருந்து இப்போ இது பண்ணேன்னு தெரியல. சரி, பொறுமையா செய்யுங்க, ஒன்றும் இல்லை. நான் ஒரே நிமிஷம். ஸ்தானத்துல இருந்து வாங்க சிஸ்டர், கீழே இருந்தே வாங்க. ஓரளவுக்கு நம்ம கீழே வந்துட்டோம். கீழேயே போறோங்க பிரதர், நிறைய வந்துட்டோம். வரதான வந்துருச்சு கீழே, அதுக்கு மேல ரெண்டு பேராகிராஃப் தள்ளி பாருங்க. எதுல பிரதர் இது பண்ணோம்? மாஸ்டர் சர்வசக்தி.
பூகம்பம் குஜராத் அகமதாபாத் வந்திருக்கான். ஓகே. பிரதர், மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு வெளிப்பிரச்சனையானது சுயஸ்திதியை பாதிக்க கூடாது. படிச்சுட்டோமா? மேலும் ஆத்மாக்களை மானசீக குழப்பங்களிலிருந்து விடுவிப்பதற்கு நிமித்தம் ஆகியிருக்கிறீர்கள். ஏனெனில் மனக்குழப்பத்தை நீங்கள் தியானத்தின் மூலம் தான் போக்க வேண்டும். கரெக்ட் தானே பிரதர்? படிக்கிறது கரெக்ட் தானே? நீங்கள் தியானத்தின் மூலம் மனக்குழப்பங்களை போக்க முடியும். மருத்துவர்கள் தங்களது வேலை செய்கிறார்கள், விஞ்ஞானிகள் தங்களது காரியம் செய்கிறார்கள், அரசாங்கம் தங்கள் காரியம் செய்யட்டும். உங்களது வேலை மனக்குழப்பங்கள், டென்ஷன் போக்க வேண்டும். டென்ஷன் அற்ற வாழ்க்கையை தானம் கொடுங்கள், உதவி செய்யுங்கள். நிகழ்காலத்தில் உள்நாடு அயல் நாட்டினர் சக யோகியாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு மிக நன்றாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த தேசத்தினர்களாக இருந்தாலும் பாரத தேசத்தின் மீது அன்பு இருக்கிறது என்பது இதன் மூலம் நிரூபணம் ஆகிறது. ஒவ்வொரு அவரவர்களது காரியம் அவர்களது செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் காரியம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தீ விபத்து ஏற்படும் போது தீ அணைப்பாளர்கள் பயப்பட மாட்டாங்க, அணைப்பார்கள். நீங்கள் அனைவரும் கூட மனக்குழப்பம் என்ற தீயை அணைக்கக்கூடியவர்கள். நல்லது சொல்லிட்டு இப்ப தீ அணைக்கக்கூடியவங்க தீ அணைக்கிறாங்க இல்லையா, பயப்படாமதான் தீ அணைப்பாங்க. அதே போல நீங்க கூட மனக்குழப்பம்ங்கிற தீ அணைக்கக்கூடியவங்க. அப்ப நீங்க மனக்குழப்பத்துல மாட்டிக்க கூடாது. மற்றவர்கள் மனக்குழப்பத்தை ஈட்டு வைக்கிறதுக்காக தியானம் செய்து மற்றவர்களுக்கு அந்த தானம் செய்யுங்க. மனக்குழப்பத்தை விருப்படுறதுக்கான அமைதியின் தானத்தை கொடுங்க அப்படிங்கிறாரு. உங்களோட வேலையை நீங்க செய்யுங்கன்றாரு பாபா கொடுத்த வேலைய. குஜராத் உறுதியாக இருக்கிறது தானே? 1000 புஜங்கள் உடையவரின் குடைக்குள் இருக்கிறீர்களா? எங்கு இருந்தாலும் இப்பொழுது குஜராத்தை பார்த்து அனுபவிகளாக ஆகிவிட்டீர்கள். எங்கு வேண்டுமென்றாலும் வரட்டும். இயற்கையை யாரும் வர வேண்டாம் என்று கூற முடியாது. குஜராத்தில் வரட்டும், அபுவில் வரக்கூடாது, மும்பையில் வரக்கூடாது என்று கூறவே முடியாது. அதற்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் அனைவரும் தங்களது சுயஸ்திதியை ஆடாது அசையாது மற்றும் தனது புத்தி தொடர்பை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். தொடர்பு தெளிவாக இருக்கும் போது தூண்டுதல் டச்சிங் கிடைக்கும். அவர்களுடையது தந்தியற்ற தொடர்பு, வயர்லெஸ். உங்களுடையது விகாரமற்ற புத்தி, வைஸ்லெஸ் என்பதை பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார். என்ன செய்ய வேண்டும், என்ன நடக்க வேண்டும் என்ற நிர்ணயம் தெளிவாக மற்றும் விரைவாக ஏற்படும். வெளியில் செல்ல வேண்டும். ஒரு நிமிஷம், இதுதான் மனம் புத்தி அப்பா கிட்ட தொடர்பு, அந்த லைன் கிளியரா இருக்கும் போதுதான் உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த காரியம் செய்யணும் அப்படிங்கிற அந்த டச்சிங்ஸ் கிடைக்கும், தூண்டுதல் கிடைக்கும். அப்பா கிட்ட இருந்து மனம் புத்தி தெளிவா இருக்கும் போதுதான் தூண்டுதல் இருக்கும். இந்த மனம் புத்தி குழப்பத்துல இருந்துச்சுன்னா தூண்டுதல் அடையாது இல்லையா, பயந்து போயிடுவோம், மனம் ஆடிடும், அசைஞ்சிடும், அப்படிங்கிற குழப்ப சூழ்நிலைக்கு போயிடுவோம், வீணான சங்கல்பம் எழும்பிடும். அப்ப மனம் புத்தி எப்பவுமே தந்தையின் தொடர்புலே இருக்கணும், எப்பவுமே அப்பாவோட நினைவுலே இருக்கணும்ன்றதுக்கு சொல்றதுக்கு விஷயமே இதுதான். ஏன்னா அப்பா கிட்ட இருந்து அப்பதான் டச்சிங்ஸ் கிடைக்கும். இப்ப இந்த காரியம் செய்யணும், இந்த காரியம் செய்யக்கூடாதுங்கிற புத்தியின் தெளிவு அப்பதான் ஏற்படும். அதனால அப்பா அப்படி சொல்றாரு. என்ன நடக்க வேண்டும் என்ற நிர்ணயம் தெளிவாக மற்றும் விரைவாக ஏற்படும். வெளியில் செல்ல வேண்டும், உள்ளேயே அமர்ந்திருக்க வேண்டும், வாசற்படியில் அமர்ந்திருக்க வேண்டும், மாடிக்கு சென்று அமர வேண்டும் என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். எங்கு பாதுகாப்பு இருக்குமோ அங்குதான் உங்கள் கால் பாதங்களும் செல்லும். பயப்படக்கூடாது. ஒருவேளை பயம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்படி டச்சிங்ஸ் இருக்கும், நீங்க எந்த பாதையில நடந்து போகணும்ன்றது உங்களுக்கு, நீங்க எந்த நடந்து போறீங்களோ அதுதான் சரியானதா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு அப்பா. அந்த லைனை மறுபடியும் திருப்பி படிங்க, நல்லா இருந்துச்சுல. ஆமாங்க பிரதர். அதாவது பாபா என்ன சொல்றாருன்னா, என்ன நடக்க வேண்டும் என்ற நிர்ணயம் தெளிவாக விரைவாக ஏற்படும். என்ன நடக்க வேண்டும்ன்றது உடனே ஏற்படும்ன்றார். நிர்ணயம் தெளிவாக விரைவாக இருக்கும். வெளியில செல்ல வேண்டும், உள்ளே அமர்ந்திருக்க வேண்டும், வாசப்படியில் அமர்ந்திருக்க வேண்டும், மாடிக்கு சென்று அமர வேண்டும். அதான் குழப்பமாயிடும். இந்த மாதிரி மேல போகணுமா, கீழே போகணுமா, அங்கிட்டு போய் சுத்தணுமா, இல்ல வெளியே போகணுமா, இது என்ன ஆகுமோ தெரியாது அப்படிங்கிற அந்த குழப்பமான சூழ்நிலைக்கு புத்தி போயிடும்.
அதனால இந்த மாதிரி குழப்பத்துக்குள்ள எல்லாம் போகாதீங்க. உங்களுக்கு 1000 புஜம் உடையவருடைய குடை நிழல் இருக்குது, அந்த பாதுகாப்பு இருக்குது. அப்ப நீங்க எந்த பாதையில் நடந்து போறீங்களோ அந்த பாதை தான் உங்களுக்கு பாதுகாப்பான பாதையா இருக்கும். எப்ப தந்தையின் நினைவுல நீங்க இருக்கும்போது, உங்களோட மனம் புத்தி தெளிவா இருக்கும்போது, தந்தையின் தொடர்பு உங்களுக்கு இருக்கும்போது, நீங்க எந்த பாதையில நடந்து போறீங்களோ அந்த பாதை தான் சரியான பாதையா இருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த பாதான் சொல்றாங்க. இதெல்லாம் யோசிக்காதீங்க. எங்க பாதுகாப்பு இருக்குமோ அங்கதான் உங்கள் கால் பாதங்கள் செல்லும். பயப்படக்கூடாது. ஒருவேளை பயம் ஏற்பட்டால் உங்களுடைய மதுபன் வீடு இருக்கிறது, பயப்படாதீர்கள். இது ஒன்றுமே கிடையாது, இன்னும் நிறைய நடக்க இருக்கிறது, பயப்படாதீர்கள். விளையாட்டாகும் இது. மாற்றம் ஏற்பட்டே ஆக வேண்டும். விநாசம் அல்ல, மாற்றம் ஏற்பட வேண்டும். அனைவரிடத்திலும் வைராகிய விருத்தி ஏற்பட்டுத்தான் ஆக வேண்டும். கருணை இல்லம் உடையவராக சர்வ சக்திகள் மூலம் சக்தி கொடுத்து கருணை காட்டுங்கள். புரிந்ததா? நல்லது அப்படி சொல்றாரு. அதான் கருணை உள்ளமுடையவராகி மற்றவர்களுக்கும் கருணை மூலமா நீங்க அந்த சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். சக்தி கொடுங்க அப்படிங்கிறார். கருணை உள்ளமுடையவராகி கருணையின் சக்தி, அந்த தூய்மையின் வைப்ரேஷன்ஸ கொடுங்க. அதுக்கு உங்களுக்கு அந்த வைராகியத்தின் உள்ளுணர்வு இருக்கணும். ஏன்னா முழு உலகமும் விநாசமாக போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? அதுதான் அப்பா விநாசம் ஏற்பட போகுதுன்னு பயப்படாதீங்க, மாற்றம் ஏற்பட போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப பயப்படாம இருப்பீங்க அப்படிங்கிறது. மாற்றம் ஏற்பட்டு தானே ஆகணும். அசுத்தமான உலகம் மறைஞ்சு தூய்மையான உலகம் வந்து அதனே நாமளும் சுகம் அடைவோம், அவங்களும் சாந்தி நாமம் போக முடியும். நம்ம ஜீவன் முக்திக்கு போறோம், அவங்க முக்திக்கு போறோம். அப்ப அது நன்மை நடக்கக்கூடிய நேரம் தானே, நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப எல்லாருக்கும் அந்த கருணை வச்சு எல்லாரும் முக்தி அடையட்டும் அப்படிங்கிற அந்த அன்பான கருணை வச்சு இந்த தூய்மையின் வைப்ரேஷனை முழு உலகத்துக்கும் கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிறார். அந்த மாதிரி சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறாரா? இல்ல இன்னொருக்குங்க பிரதர். இப்பொழுது ஒரு வினாடியில் மனம் ஒன்று புத்தியை ஒருநிலைப்படுத்த முடியுமா? ஸ்டாப் என்றதும் ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். இப்பொழுது ஒரு வினாடிக்கு மனம் மற்றும் புத்தியை பிந்துவில் கலந்து விடுங்கள். நல்லது. பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார், ட்ரில் கொடுக்கிறாரு. இது ஆமா, மனம் புத்தியே ஒரு செகண்ட்ல ஸ்டாப் பண்ண முடியுமா? டக்குன்னு ஒரு செகண்ட்ல ஸ்டாப் ஆகுதுன்னா ஆமா நிக்கணும். இங்க போகணுமா இல்ல என்ன மையாதாயிடுமோ, என்ன நடந்துருமோ, இப்பதான் மனம் போடக்கூடாது. நான் வெறும் ஆத்மாதான், சரியா? சரீரத்தை விட போறேன், அப்பா கிட்ட போக போறேன், அடுத்து சொர்க்கத்துல போய் ஜென்மம் எடுக்க போறேன் அப்படிங்கிற நினைவுல தவிர என்ன நடக்கும் அது நடக்குமோ இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க. பாபா சொல்றாரு, நாலாபுறங்களில் உள்ள அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கு நாலாபுறங்களிலும் சதா திட சங்கல்பம் என்ற விரதம் கடைபிடிக்கக்கூடிய உறுதியான ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களையும் தைரியம் உற்சாகத்துடன் சேவை மற்றும் மனித நன்மைக்கான சேவை செய்யக்கூடிய மகான் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு இன்றைய சிவ ஜெயந்தியின் வைரத்திற்கு சமமான ஜெயந்தி, தனிப்பட்ட மற்றும் அன்பான ஜெயந்திக்கான வாழ்த்துக்கள். மேலும் ஆசீர்வாதத்தின் கூடவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. அவ வரதானம் சொல்றாரு. தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவர் ஆகுங்கள். தந்தையோட அன்பை உள்ளத்துல தாரணை செஞ்சுக்கோங்க, அனைத்து ஈர்ப்புல இருந்து விடுபட்டுருங்க. அந்த மாதிரி விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான அன்புடையவர் ஆகுங்கள். விளக்கம் சொல்றாரு. தந்தை அனைத்து குழந்தைக்கும் ஒரே மாதிரியான அன்பு கொடுக்கிறார். ஆனா குழந்தைகள் தங்களது சக்தியின் அனுசாரமாக அன்பை தாரணை செய்கிறார்கள். யார் அமிர்த வேலை என்ற ஆதி நேரத்தில் தந்தையின் அன்பை தாரணை செய்து விடுகிறார்களோ, உள்ளத்தில் பரமாத்மா அன்பு கலந்திருக்கும் காரணத்தால் வேறு எந்த அன்பும் அவர்களை ஈர்க்க முடியாது. ஒருவேளை உள்ளத்தில் முழு அன்பு தாரணை செய்யவில்லை எனில் உள்ளத்தில் இடம் இருக்கின்ற காரணத்தால் மாயை விதவிதமான ரூபத்தில் அநேக அன்பில் ஈர்த்துவிடும். உள்ளத்துல முழு அன்பு தாரணை இல்லைன்னா கொஞ்சம் இடம் இருந்தாலும் மாயா உள்ள விதவிதமான ரூபத்துல அன்புல இழுத்து விடும். ஆகையால் உண்மையான அன்பானவராகி பரமாத்மா அன்பின் நிறைந்திருங்கள், அவரோட அன்பிலேயே நிறைந்து இருங்கள்ன்றாரு. ஆமா, என்ன அப்படின்னா நீங்க தந்தை முழுமையான அன்பை கொடுக்கறாரு, நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் அதை தாரணை செய்யறோம் அப்படிங்கிறாரு.
நம்ம 100% தாரணை செய்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா ஆதி நேரம் அமிர்த வேலை தானே காலையில. அந்த ஆதி நேரத்துல தந்தையினுடைய அன்பை முழுமையா உள்ள முழுக்க நிறைச்சிட்டோம் அப்படின்னா வேற எந்த அன்பும் நம்மளை ஈர்க்காது. கணவன் மீது ஒரு அன்போ, இல்ல மனைவி மீதோ, இல்ல குழந்தைகள் மீதோ, தாய் தந்தையின் மீதோ, இல்ல மற்ற ஈர்ப்பு இருக்கு இல்லையா, தேக பொருட்கள் மீதோ, மற்ற விஷயங்கள், உலகியல் விஷயங்கள் மீதோ அந்த அன்பு போகாது, அந்த பற்றுதல் போகாது. நீங்க அந்த ஏதோ கொஞ்சம் அந்த அன்புடைய அன்பை கால அமிர்த வேலையத்திலேயே அந்த அன்பை முழுமையா தாரணை செய்யல, கொஞ்சம் கேப் இருக்குது, ஒரு 75% எடுத்துருக்கீங்க அப்படின்னா 25% காலியா இருக்கும் இல்லையா, அந்த காலியான இடத்துல மாயை உட்காந்துக்கிட்டு உங்களை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால அமிர்த வேலையை முழு அன்பையும் நேர்த்துக்கங்க அப்படிங்கிறாரு. எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆமா, அதான் முழுமையான, அதான் உண்மையான அன்பானவராகி பரமாத்மா அன்பில் நிறைத்திருங்கள். அப்ப ஏதாவது மாயா தொல்லை பண்ணி வருது அப்படின்னா கொஞ்சோண்டு இடம் இருந்தா கூட பாபா கிட்ட சொல்லிடணும். மாயாவை அது பாபா பார்த்து இது பண்ணிடுவாரு, விரட்டிடுவாரு. ஏதாவது ஒன்று வரும் தான், வராமலாம் இருக்காது. மறுபடியும் மாயை வந்தா என்ன செய்யணும், மறுபடியும் தந்தையோட அன்புல மூழ்கி போயிடணும். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கரெக்ட் தான், அது வரும் 63 பிறவில உள்ள இருக்கிறது வெளில வந்தாலும் திரும்ப பாபா கிட்ட நம்ம போயிடும் போது போயிடும் அது. அவ்வளவுதான். ஸ்லோகன் பிரதர், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு பறக்கக்கூடியவர்கள் தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவார்கள். அதான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் யாரு? அவ்வியக்த வதனவாசிகள், பறக்கும் பரிஸ்தாக்கள். எப்படிப்பட்டவங்க? நம்ம எப்பயுமே அடிக்கடி அதிகமா அந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தேக சம்பந்தங்கள் அப்படிங்கிறாரு பாருங்க. தேகங்கள் தான் தேக உறவுகள். தேக உறவுகள்னா யாரு? உடல் சம்பந்தப்பட்ட உறவுகள், அம்மா அப்பா, குழந்தைகள், கணவன் மனைவி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, இவங்கெல்லாம் தேகத்தின் சம்பந்தம், தேக உறவுகள். மற்ற இந்த சகவாசத்துல வரோம் இல்லையா, பிராமணர்கள் சந்திச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம தொடர்புல வரவங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேக சம்பந்தம்னா அப்படிப்பட்டவங்க. அப்புறம் தேக உலகம், இந்த உலகியல் சிந்தனை இருக்குது இல்லையா, இந்த உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குது அப்படிங்கிற இந்த உலகம், இதுல இருந்தெல்லாம் இதெல்லாம் பந்தனங்கள்ன்றாரு, தேக பந்தனங்கள்ன்றாரு. பந்தனங்கள்ல இருந்து விடுபட்டு நான் ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மா, பரமாத்மா கிட்ட இருக்க அந்த குணங்களும் பொக்கிஷங்கள் தான் என்னுடையதுன்னு நினைக்கும் போதுதான் பறக்கும் பரிசாவா மாறிடுவீங்க அப்படிங்கிற. அவங்களதான் இந்திரபிரஸ்தத்தின் நிவாசி, இந்திரபிரஸ்த நிவாசிகள் அப்படிங்கிறாரு அப்பா. அப்போ எந்த சம்பந்தமும் இல்ல, பாபாவோட குழந்தை, எல்லாத்தையும் மறக்க சொல்றாரு. ஆமா, தேகம் இதெல்லாம் பந்தனத்தை உருவாக்கக்கூடிய தேகத்தின் விஷயங்கள் எல்லாமே. யாரு குழந்தை அப்படி நினைச்சுட்டா கூட போதும் இல்ல பிரதர்? நமக்கு யார் இருக்கா கூட? அப்பா அம்மா உறவினர்கள் எல்லாமே பாபா, சிவபாபா, ஈஸ்வரே, குடும்பம், அது கூட நினைக்க கூடாது. எல்லா உறவும் பாபா தான். அப்பதான் நீங்க பறக்கும் பரிசாவா மாறிடுவீங்க அப்படிங்கிறாரு அப்பா. ஆனாலும் லௌகிக உறவுகள் தான் நம்ம அதோட தான் இருக்கும், சம்பந்தம் இருந்தாலும் இருக்கும். அதுதான் அப்பா தாமரை மலரு போல இருங்க அப்படிங்கிறாரு இல்லையா. இந்த தேக உறவுகள், தேக சம்பந்தம், இந்த தேக உலகம் மொத்தமாவே இந்த தாமரை இருக்கக்கூடிய சேரு பகுதி இருக்கும். தாமரை இருக்கக்கூடிய குளத்துல சேத்துல தானே இருக்கும். அந்த சேரு தான் இந்த தேகத்தின் விஷயங்கள் எல்லாமே. அதுல இருந்து விடுபட்டு அந்த தாமரை எப்படி தண்ணியில கூட ஒட்டாம வெளியே அப்படி நிக்குது பாத்தீங்களா, தாமரை பூ மட்டும். அந்த தாமரை பூ தான் ஆத்மா. அன்பானவர் விடுபட்டு இருந்து அன்பானவரா இருங்க அப்படிங்கிறார். யாருக்கு அன்பானவரா இருக்கணும்? அப்பாவுக்கு அன்பானவரா இருங்க அப்படிங்கிற. அப்பதான் பறக்கும் பரிசான்னு சொல்ல முடியும். அதான் தாமரை மலருக்கு உதாரணமா சொல்றது. தேகத்தின் விஷயங்கள் இந்த கலியுகம்ங்கிற அந்த சேருக்குள்ள இப்படி பந்தனங்கள் போல மாட்டிக்கிட்டு இருக்கு. அந்த தாமரைப்பூ அடியில பாத்தீங்கன்னா இந்த சேருக்குள்ள பின்னி பிணைஞ்சு சிக்கல் நிறைஞ்சதா இருக்கும். அது போலதான் இந்த சிக்கலா இருக்குது நமக்கு வாழ்க்கையே. பாத்தீங்கன்னா அழகா அப்படி தனியா நிக்குது ஒரு பூ மேல. அது போல இந்த தேகத்துல நீங்க இருந்தாலும், தேக உறவுகளோட நீங்க வாழ்ந்திருந்தாலும் ஆத்மானு விலகி இருங்க அப்படிங்கிற தாமரைப்பூ மாதிரி. அப்பாவோட இணைந்து இருக்கணும், அன்புல மூழ்கி இருக்கணும். ஆமா, அதுதான் இந்த பழைய இப்போ இந்த தேக சம்பந்தப்பட்டவங்க நம்ம கணக்கு வழக்கு முடிக்கிறதுக்காக பாபா நம்மளை இப்ப அமைச்சிருக்காரு, சேவை செஞ்சு முடிச்சுட்டாரு. ஆமா ஆமா, கணக்கு வழக்கம் முடிச்சுக்க,
கூடவே அவங்களுக்கும் நம்ம கிட்ட அடைஞ்ச பாக்கியத்தை அவங்களுக்கும் சேவை மூலமா கொடுக்க, எல்லாமே டிராமா நன்மை செய்யக்கூடியது இல்லையா? எல்லா விஷயத்துக்குமாக அப்படி ஒரு டிராமாவே அப்படி ஒரு விளையாட்டு நடத்துது நம்ம. விசித்திரமான விசித்திரமான டிராமா. ஆத்மா மட்டும் என்ன லேசானது இல்லாத ஒரு விசித்திரமான ஆத்மா தான். சரி, அது கிடைக்கல. நீங்க அடுத்த லைன் ஸ்லோகனுக்கு அடுத்து ஒரு 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை. ஆமா பிரதர், அது டைம் ஆயிடுச்சு. சரி, ஓகே. என்ன ஒண்ணும் இல்லதுல, கருணை உடையவராகி அந்த ஸ்திதியில இருந்து மற்றவர்களுக்கும் அந்த கருணையின் இருந்த பாவனைய இந்த முழு உலகத்துக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றதுதான். ஏன்னா வேர்ல்டு மெடிடேஷன் டே இந்த ஞாயிற்றுக்கிழமை. ஆமா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவீங்களா பிரதர்? வீட்லயே பண்ணுவீங்களா? வீட்லயும் பண்ணலாம், சென்டர்ல போயும் பண்ணலாம். சென்டர்ல ஞாயிற்றுக்கிழமை சிஸ்டர் இருந்தா போகலாம், இல்லாட்டினா வீட்டுல இருந்தே பண்ணலாம். எங்களுக்கு இருக்கும், சென்டர் திறந்துருவாங்க இன்னைக்கு. ஓகே, சரி, ஓகே. தேங்க்யூ சிஸ்டர். போட்டிருக்கு. ஓகேங்க பிரதர், தேங்க்யூ. தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு முரளி? முரளி செமையார், அப்படியே ஒரு போதையிலே இருக்கேன். போதை பயப்படாதீங்கன்ட்டாரு, அதனால அந்த பயம் இல்ல. பாத்துக்கலாம் பிரதர், டிராமால என்ன இருக்கோ பாபா கூட இருக்காரு, அவ்வளவுதான். ஆனா போதை, நல்ல போதை உள்ள ஒரு இன்னைக்கு அவ்யத்தவாணி செம்மையா இருக்கு. ஓகே. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.